ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையாய் தியானிக்க போகிறதான தலைப்பு செல்வம். மனிதனுடைய வாழ்க்கையில செல்வம் எவ்வளவு முக்கியமானது, இந்த செல்வத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் இந்த செல்வத்தை பெறும் வழியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த செல்வ செழிப்பான வாழ்க்கை, இதை குறித்து வேதாகமம் நமக்கு என்ன சொல்லுகிறது, இதை எப்படி நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கூர்ந்து கவனிங்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை செல்வத்தினால் ஆசீர்வதிக்கப்படும் என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இதற்காக நாம் எடுத்துக்கொள்ளப் போவதான வேத பகுதி யோபுவின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். செல்வ நாட்களின் சீர் இப்பொழுது இருந்தால் நலமாய் இருக்கும். யோபு இப்படியாய் சொல்லுகிறார், என் செல்வ நாட்களின் சீர் இப்பொழுது இருந்தால் நலமாய் இருக்கும். பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் செல்வமாய் வாழ வேண்டும் என்பது ஆண்டவராகிய இயேசுவின் திட்டமாய் இருக்கிறது. அப்ப தேவனுடைய ஒரு ஆசீர்வாதம் செல்வம். இந்த யோபுடைய வாழ்க்கையில பாருங்க, ஆரம்பத்தில் செல்வ நாட்கள் இருந்தது, அதுக்கப்புறம் செல்வத்தை இழந்து போகிறார். செல்வத்தை இழந்து போய் மறுபடியும் என் வாழ்க்கையில செல்வம் இருந்தால் நலமாய் இருக்கும் என்று சொல்கிறார். ஒரு நீதிமான், கர்த்தருக்கு பயப்படுகிறவன், தேசத்திலே நல்ல ஒரு சாட்சியின் ஜீவியம் வாழ்ந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில செல்வத்தினால் ஒரு நெருக்கடி வருகிறது. ஆனால் கர்த்தர் அதை கொடுப்பார் என்று ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கையாக இருந்து சொன்ன ஒரு வார்த்தை இது. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செல்வத்தை கொடுக்கிறார். நம்ம வாழ்க்கை பாருங்க, ஆரம்பிக்கும் போது தரித்திரம் ஆரம்பிக்கலாம், ஆனா முடியும் பொழுது செல்வத்தில் முடிக்கப்பட வேண்டும். நம் வாழ்க்கை தரித்திரத்தில் முடியக்கூடாது என்பதே ஆண்டவருடைய திட்டமாக இருக்கிறது. அப்ப எல்லாவற்றையும் இழந்த இந்த யோபு தன் விசுவாச வார்த்தையை சொல்லுகிறார், செல்வ நாட்களின் சீர் இப்பொழுது இருந்தால் நல்லா இருக்கும். அப்ப ஆனா ஆண்டவராக இயேசுவின் மேல இருக்கிற விசுவாசம், அந்த விசுவாசம் இப்ப நாம அந்த விசுவாசத்தை அவர் மேல வைக்கும் பொழுது மறுபடியும் நாம் இழந்த செல்வத்தை பெற்றுக்கொள்வோம். யோபு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார், செல்வத்தை பெற்றுக்கொண்டார். அதுபோல் நாமும் செல்வத்தை பெற்றுக்கொள்வோம். அப்ப பாருங்க, செல்வத்தை குறித்து வேதாகமம் ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சொல்லுகிறது. 2வது உபாகமம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீர்களானால், யோசேப்புக்கு வானத்தின் செல்வத்தினால் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார் என்று சொல்லப்படுது. வானத்தின் செல்வம், ஆண்டவர் வானத்தின் செல்வத்தினால் ஆசீர்வதித்தார். அப்ப யோபு பாருங்க, யோசேப்பு ஒரே நாள்ல செல்வந்தனா மாறிடல, ஒரே நாள்ல அவருடைய வாழ்க்கை செல்வந்தனா மாறல. பாருங்க, சகோதரரால் பகைக்கப்படுற ஒரு காரியம், சகோதரர்களை அடிக்கிறாங்க, அடிமை சந்தையில் விற்கிறாங்க, அவமானம், பொய் குற்றச்சாட்டுகள், இல்லாத ஒரு அவதூறுகள், சாட்சியின் ஜீவியத்தை கெடுக்கக்கூடிய காரியங்கள், சிறையிருப்பு, இப்படிப்பட்ட நிர்பந்தமான ஒரு நிலையில இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் இவருக்கு வானத்தின் செல்வத்தை கொடுத்தார். பாருங்க, இங்க விசுவாசத்தில் நிற்கிறார். இவ்வளவு போராட்டங்கள் வந்து கூட விசுவாசத்தில் நிற்கும் போது கர்த்தர் வானத்தின் செல்வத்தை கொடுப்பார். நம்ம வாழ்க்கையில விசுவாச போராட்டங்கள் வரலாம், சிறையிருப்பு வரலாம், அவதூறுகள் வரலாம், குற்றச்சாட்டுகள் வரலாம், வாழ்க்கையில நெருக்கடிகள் வரலாம், பகைக்கிற சூழ்நிலைகள் வரலாம், சத்துருக்கள் வரலாம். ஆனால் விசுவாசத்தில் நிற்கும் பொழுது கர்த்தர் வானத்தின் செல்வத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்ப இந்த செல்வத்தை பெறும் வழியை நான் சொல்ல போகிறேன். வேதாகமத்துல ஆண்டவர் செல்வத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னேன். ஆனால் செல்வத்தை பெறும் வழி, எப்படி இந்த செல்வத்தை பெற்றுக்கொள்ளலாம், அந்த வழியை நான் சொல்ல போகிறேன். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சுறுசுறுப்புள்ளவன் கை செல்வத்தை உண்டாக்கும். அப்ப சுறுசுறுப்புள்ளவனுடைய கை செல்வத்தை உண்டாக்கும் என்றால், அப்ப சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. வீட்டிலே நம்ம ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்து விடுவார் என்றால் அது எப்படி கொடுப்பார்? கொடுக்க மாட்டாரு. அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் இதெல்லாம் கிடைக்கணும், செல்வத்தை அனுபவிக்கணும்னா நம்ம திருச்சபையில கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள ஆவிக்குரிய ரீதியாய் சுறுசுறுப்பாய் இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி இருக்கும்பொழுது நமக்கு செல்வம் கிடைக்கும். பாருங்க, படிக்காமையே எக்ஸாமுக்கு போயிட்டு நான் பாஸ் ஆயிடுவேன், ஆண்டவர் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், ஆண்டவர் என்ன பாஸ் ஆக்கிடுவார்னு சொன்னா பாஸ் ஆக்குவாரா? அது போலதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. நாம் செல்வத்தை பெற்றுக்கொள்ள சுறுசுறுப்பு உள்ளவர்களாய், ஆவியில அனல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நம் வாழ்க்கை செல்வத்தினால் ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா விதைப்புன்னு ஒன்று இருந்தாதான் அறுப்புன்னு ஒன்று இருக்கும். அப்ப நாம ஆவிக்குரிய வாழ்க்கையை விதைக்கும் போது அறுவடை கர்த்தர் செல்வமாகவும் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். 2வது பாருங்க, நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவு செல்வம் என்று. ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவு. அப்ப நம்முடைய நினைவு எப்படி இருக்கு? நம்முடைய நினைவு தரித்திரத்து மேலையும் நாசத்தின் மேலையும் மோசத்தின் மேலே அப்படி இருக்கக்கூடாது. என்னுடைய நினைவு ஐஸ்வர்யமா இருக்கணும், செல்வமா இருக்கணும். அப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, பூமிக்குரிய வாழ்க்கையில நாம ஜாக்கிரதையா இருக்கும் பொழுது நமக்கு செல்வம் உண்டாகும். அப்ப நமக்கு சிந்தனை எப்படி இருக்கணும்?
கர்த்தர் எனக்கு ஐஸ்வர்யத்தை தருவார், செல்வத்தை தருவார், என் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரம் மாறும் என்ற நினைவு நமக்கு அப்படி இருக்கணும். தரித்திரனுடைய நினைவு இருக்கக்கூடாது. பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப யார் கொடுக்கிறது? இதை ஆண்டவர் தான் நம்ம கொடுக்கிறார். நமக்கு செல்வத்தை தர்றாரு. அவருக்கு ஒரு திட்டம் இருக்கு செல்வத்தை தரும்படி. அப்ப செல்வத்தை தேவன் எதற்கு தருகிறார்? இப்ப ஆண்டவர் உங்களுக்கு செல்வத்தை கொடுத்துட்டார் இல்லைங்க. இந்த செய்தியை கேட்டீங்க, ஆண்டவர் என் சிந்தனையை மாத்திட்டார், என் நினைவுகளை மாத்திட்டார், எனக்கு செல்வத்தை கொடுத்துட்டார். எதுக்கு தரார்? 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, செல்வம் மற்றவர்களுடைய வறுமைக்கு உதவும்படி தருகிறார். அப்ப நாம உதவி செய்யும்படி அந்த சிந்தனையில் இருக்கிறோமா? ஆண்டவர் நமக்கு செல்வத்தை தருகிறார், அது மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியதா இருக்கணும். நாம சம்பூர்ணமாய் வாழ்வது மட்டுமல்ல, ஏழைகளுக்கு கொடுக்கிறபடியாய் நம்முடைய செல்வம் இருக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் எனக்கு செல்வத்தை தரார்னா சோதிச்சும் பார்ப்பார், அதை கொடுக்கிறோமா, அதை பயன்படுத்துகிறோமா என்று. சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசித்து பாருங்கள். என் செல்வம் உமக்கு வேண்டியதா இராமல் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, என்னுடைய செல்வம் உமக்கு வேண்டியதா இல்லாம. அப்ப ஆண்டவருக்கு நம்முடைய செல்வம் தேவையில்லை, ஆனால் அவருடைய ஊழியத்திற்காகவும் திருச்சபைக்காகவும் அவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காகவும் அவர் நமக்கு கொடுத்த செல்வத்தை நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும். அப்படி நம்முடைய செல்வம் மாத வருமானம் அதுல 10ல் 1 பங்கை நம்ம கர்த்தருக்காக எடுத்து வைக்கிறோமா? நம்ம செல்வத்திலிருந்து ஆண்டவருக்கு அப்படியும் சோதித்து பார்ப்பார். அப்ப ஆண்டவர் செல்வத்தை தருகிறார், நம்ம ஊழியத்துக்காக தருகிறோமா? அப்படி தரும் பொழுது 60-100 ரூபாய் நம்முடைய வாழ்க்கை பயன்படும். அப்ப கர்த்தர் செல்வத்தை தருகிறார், அது நம்ம ஆண்டவருக்கு சரியாய் கொடுக்கிறவர்களா இருக்கணும். ஆனா பாருங்க, தேவன் செல்வத்தை தருகிறார், அவர் மேலே வைக்கிற விசுவாசத்தை விட்டுட்டு பணத்து மேலே விசுவாசத்துல போயிடக்கூடாது. ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் பணத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து விட்டார், அந்த செல்வம் போதும் அப்படின்ற ஒரு விசுவாசத்துல குறைச்சல் வரக்கூடாது. அப்படி வந்தா என்ன நடக்கும்? செல்வத்தின் மேலேயே நம்முடைய சிந்தனை போயிடுச்சுன்னா என்ன நடக்கும்? சங்கீதம் 49:6 வாசித்து பாருங்கள். செல்வத்தை நம்பி பெருமை பாராட்டக்கூடாது என்று சொல்லப்பட்டது. அப்ப அந்த செல்வத்தை பெருமை பாராட்டக்கூடாது. செல்வத்தை தருகிற இயேசுவை பெருமை பாராட்டும் போது உங்கள் செல்வம் பெருக ஆரம்பிக்கும். கர்த்தர் உங்களை செல்வந்தனாய் வாழ வைப்பார். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். திருச்சபை காரியங்களுக்கு நீங்கள் உங்கள் செல்வத்தை பயன்படுத்தும் போது கர்த்தர் உங்கள் செல்வத்தை பெருக செய்வார். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல செல்வ பெருக்கு அவனை தூங்க விடாது. அப்ப பாருங்க, கர்த்தருக்கு உதவாத செல்வம், ஏழைகளுக்கு கொடுக்காத ஒரு செல்வம் அவனை தூங்க விடாது. அவனை தூங்கவே விடாதா? அப்ப கர்த்தருக்கு கொடுக்காத செல்வம், ஊழியத்துக்கு கொடுக்காத செல்வத்தை நம்ம வச்சிருக்கும் போது என்ன ஆகாது? அது மனுஷனை தூங்க விடாது, அது அவனை கொல்லும். அது மட்டும் இல்ல, வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, தன்னை மகிமைப்படுத்தி செல்வ பெருக்காய் வாழ்பவர்களுக்கு கிடைக்கும் பலன் வாதை என்று. அப்ப செல்வத்தை மட்டுமே நம்பி நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போயிட்டோம்னா வாதை என்பது வியாதியின் உச்சகட்டம். வாதை என்று சொல்லப்பட்டு அந்த செல்வத்தை வச்சு நம்முடைய வாதை என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாது. அப்ப ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு செல்வத்தை குறித்து பேசியிருக்கிறார். செல்வத்தை ஆண்டவர் தருகிறார். எதற்கு? ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி. நீங்கள் தருகிறாராய் வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல. செல்வத்தை கொடுத்து உங்களை அலங்கரிக்கிறார். அது ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காகவும் ஊழியத்திற்காகவும் ஏழைக்காகவும் நாம் கொடுத்து பயன்படுத்துவதாக இருக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் என்னை செல்வந்தனாய் வைக்க வேண்டும் என்றால் எனக்குள் 2 சிந்தனை வர வேண்டும். முதலாவது, நான் சுறுசுறுப்புள்ளவனாய் இருக்க வேண்டும். 2வது, ஜாக்கிரதை உள்ள நினைவு இருக்கிறவனா இருக்கணும். அப்படி இருக்கும்போது என் காரியங்கள், என் வாழ்க்கையில கர்த்தர் செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டு இருக்கிறீர்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு செல்வத்தை கொடுப்பார். அந்த செல்வத்தை சரியாய் பயன்படுத்துங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.